கோணேசர் என்று சொல்லப்படுகிற ஆலயத்தை மையப்படுத்தியே இங்கே இருக்கின்ற வாழ்க்கை முறைகள், பொருளாதாரம், அரசியல், பண்பாடு, சமயம் அனைத்துமே வளர்ந்திருக்கிறது. தமிழர்கள் தங்களுடைய பாரம்பரியமான நிலத்தையும் பாரம்பரியமான பண்பாடுகளை காப்பாற்றுகிறது ஒரு அவலமான நிலையாகவே தான் காணப்படுகிறது. ஓம் சிவாய நமோ, ஓம் சிவாய நமோ. திருகோணமலையில் இருக்கக்கூடிய மக்களிடம் இந்த விடயங்கள் தொடர்பாக கேட்கிற போது அவர்கள் பேசுவதற்கு பயப்படுகிறார்கள். ஓம் சிவாய நமோ. விஜயன் இலங்கைக்கு வரும் முன்னரையே 7ஆம் நூற்றாண்டில் அதற்கு முதல் ராவணன் வழிபட்ட ஒரு கோணேசர் ஆலயம் இந்த பிரதேசத்தில் இருந்திருக்கிறது. எங்களுக்கு ஒரு பாரம்பரியமான வரலாறு இருக்கிறது. நாங்கள் இந்த நாட்டில் ராவணன் காலத்திலிருந்து இருக்கிறோம். ஒரு இந்து ஆதிக்கம் மிக்க, அதாவது இந்து மதம் வளர்ச்சி செழிப்புற்றிருந்த ஒரு பிரதேசம் என்பதற்கு ஒரு சரியான உதாரணம் திருகோணமலையிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற மடத்தடியில் அமைந்திருக்கின்ற சிவாய நமோ, ஓம் நம சிவாய. வணக்கம். இந்த சக்கர வேகம் வார்த்தை நம் வாழ்கொண்டு கருத்துக்களோடு மோதுகின்ற களம். இன்றைய நாளும் ஒரு பேசப்பட வேண்டிய மிக முக்கியமான விடயம் தொடர்பாக பேசப் போகிறோம். ஈழத்தமிழர்களுடைய தலைநகரம் என்று சொல்லக்கூடிய திருகோணமலை ஒரு குதைப்பான நிலையில் இருக்கிறது. திருகோணமலையில் ஒரு புத்தர் சிலை வைக்கப்பட்டதும் பௌத்த கட்டுமானம் உருவாக்கப்பட்டதும் மிகப்பெரிய அளவிலே திருகோணமலையில் இருக்கக்கூடிய இளைஞர்களையும் மக்களையும் ஒரு கொதிநிலைக்கு உருவாக்கி இருக்கிறது. இந்த நிலையில் இந்த விவகாரங்கள் தொடர்பாக பேசுவதற்காக நாங்கள் திருகோணமலையினுடைய மேனாள் பள்ளி முதல்வரும் அதே நேரத்தில் சமூக அரசியல் செயற்பாட்டாளராக விளங்கக்கூடிய திருமலை நவம் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம். குறிப்பாக இப்போது திருகோணமலையினுடைய நிலவரம் எப்படி இருக்கிறது? ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயகரமான நிலைக்கு திருகோணமலையினுடைய தமிழ் மக்கள் தள்ளப்பட்டதான ஒரு கருத்தியல் இருந்து கொண்டிருக்கிறது. உண்மைதான். அதாவது ஒரு இனச்சமநிலையை பாதிக்கக்கூடிய சில விடயங்கள் அண்மை காலத்தில் மிக வேகமாக மிக கடுமையாக நடைபெற்று கொண்டிருப்பது திருகோணமலையினுடைய அமைதிக்கும் சிறப்புக்கும் ஒரு கெடுதி விளைவிக்கின்ற, பங்கம் விளைவிக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. அதுதான் கடந்த 16ஆம் 17ஆம் தேதி நேற்று அதற்கு முதல் நடந்த ஒரு அசம்பாவிதமான விடயம். அந்த அசம்பாவிதம் என்று நாங்கள் சொல்லுகின்ற போது புத்தர் சிலை வைப்பு என்று சொல்லப்படுகிற ஒரு சிலையை ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த திருகோணமலையினுடைய நடுப்பகுதியில் கொண்டு வந்து வைத்து ஒரு இனச்சமநிலையை இல்லாது ஆக்குகின்ற ஒரு கெடுதியான விடயத்தை சில விகாரை அதிபதிகளும் பௌத்த ஆதரவாளர்களும் செய்திருப்பது இந்த மண்ணினுடைய ஒரு அமைதித்தன்மையை சீர்குலைக்கின்ற விடயமாக இருக்கின்றது. இது திருகோணமலையில் இருக்கின்ற இந்துக்கள் மாத்திரமல்ல, இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் என்று சொல்லப்படுகிற சகலரையும் ஒரு கொதித்த நிலைக்கு தள்ளி இருக்கின்றது என்று சொல்லப்படுகிறது. சரியான உண்மையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த விவகாரத்தில் பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கிறது. குறிப்பாக இந்த இடத்தில் ஒரு தர்மசாலை அல்லது அவர்களுடைய கற்பித்த நிலையம் இருந்ததாக சொல்லுகிறார்கள். இதில் தங்களுடைய மாணவர்கள் படித்திருப்பதாகவும் கிட்டத்தட்ட 200 பேர் படித்திருப்பதாக சொல்லுகிறார்கள். திருகோணமலையில் மிக நீண்ட நாட்களாக இருக்கக்கூடியவர் நீங்கள். இந்த விடயத்தை அறிந்திருக்கிறீர்களா? அதாவது இந்த இப்போ குறிக்கிடப்பட்டிருக்கிற இந்த புத்தர் சிலை வைத்த இடம், அந்த இடத்துக்கு அவர்கள் இட்டிருக்கின்ற பேர், அதாவது அந்த இடத்தினுடைய பேர் எப்படி சொல்லப்படுகிறது என்று சொன்னால் ஸ்ரீ சம்பத்த ஜெயந்தி தர்ம பாடசாலை என்று சொல்லப்படுகிற பேரோடு இந்த விடயம் இங்கே தொடங்கப்பட்டிருக்கின்றது. உண்மையில் இந்த சங்கமித்த என்று சொல்லப்படுகிற கோணேசர் வாசலில் இருக்கின்ற பௌத்த விகாரையோடு என்று சொல்ல முடியாது. பௌத்த ஒரு போதனா நிலையமாக இருந்த சங்கமித்தவுக்கும் இதுக்கும் இடையிலே ஒரு சின்ன தொடர்பு இருந்தது. அங்கிருக்கின்றவர்கள் அறநெறி பாடசாலை என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாடசாலையை நடத்தி அந்த பாடசாலையில்
ஆக ஞாயிறு அல்லது சனி ஞாயிறுகளில் சில சின்ன சின்ன அளவில் ஒரு அறப்பாடசாலைகளை நடத்திய ஒரு வரலாறு இருக்கிறதே தவிர ஆயிரக்கணக்காக நூற்றுக்கணக்காக அவ்வாறு நடத்தி இருக்க முடியாது. அவ்வாறு நடத்துவதற்குரிய ஏற்பாடுகளும் அங்கு இல்லை. உண்மையிலேயே அந்த இடத்துல ஒரு அமைதியான ஒரு ஞானத்தை மேற்கொள்ள வேணும், ஒரு கடற்கரைக்கு மேற்கொள்ள வேணும் என்று சொல்லப்படுகிற விடயம் சார்பாக திருகோணமலை நகரசபை காலத்தில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அது ஒரு உத்தியோகபூர்வமான அனுமதியும் அல்ல. ஒரு சமாதானத்தை வேண்டிய ஒரு சமயத்துக்கு உதவ வேண்டும் என்று சொல்லப்படுகிற விடயம் சார்பாக அதாவது ஒரு தியான மண்டபம் மாதிரி ஒரு சிறிய அளவில் கையடக்கமான ஒரு மண்டபமாக அதில் இருந்திருக்கிறது. அந்த மண்டபத்துக்கு மாணவர்கள் அறநெறியை கற்க வேண்டும் என்று சொல்லப்படுகிற மாணவர்கள் ஒரு சில பௌத்த விகாராதிபதிகளுடைய அறநெறி பாடங்களை கேட்பதற்காக வந்திருக்கிறார்கள். வந்ததை நாங்களும் கண்டிருக்கின்றோம். சரி, இப்படியாக இருக்கக்கூடிய நிலையில் கரையோர பாதுகாப்புக்கு இது ஒரு அச்சுறுத்தலான விடயம் அல்லது அந்த இடத்திலே ஒரு ஆபத்தின் போது மக்கள் அதிகமாக விளங்கக்கூடிய பகுதி என்பதால் அந்த இடத்திற்கு ஒரு மாற்று காணியாக திருகோணமலையினுடைய கோட்டைக்குள், அதாவது கோணேசர் கோட்டைக்குள்ளே ஒரு இடம் இதற்குள் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இப்படியாக இருக்கக்கூடிய நிலையில் அங்கும் அந்த இடத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்பதற்கு ஆதாரங்கள் இருக்கிறது. இந்த நிலையில் மீளவும் இந்த இடத்தை இவர்கள் கோரி நிற்கிறார்கள். இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது இந்த இடம் உண்மையிலேயே 2014ஆம் ஆண்டு கோத்தபாயா ராஜபக்ஷக்கு காலத்தில் இதற்கு ஒரு 40.5 பேர்ச் காணிக்கு ஒரு உறுதி வழங்கப்பட்டிருக்கிறது. சட்டமுறையானது அல்ல. இது உண்மையிலேயே திருகோணமலையினுடைய மாநகர சபைக்கு சொந்தமான ஒரு பகுதி. அது மாத்திரமில்லை, இது ஒரு கடற்கரை பகுதி. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வருடங்கள் இது ஒரு கடல் சார்ந்த பிரதேசமாக இருந்து மக்கள் சந்தோஷம் அனுபவிக்காக வரப்பட்ட ஒரு இடத்தில் பௌத்த ஒரு கோபுரத்தை அல்லது பௌத்த பள்ளியை அமைப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். அது மாத்திரமில்லை, ஒரு பௌத்த தொழுகையை செய்யக்கூடிய ஒரு இடமாகவும் அது இல்லை. உதாரணமாக 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி சுனாமியினுடைய கொடுமை காரணமாக அந்த பகுதி முழுவதும் பாரிய சேதத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. 1969ஆம் ஆண்டு, இது ஒரு வரலாற்று உண்மை, 1968ஆம் ஆண்டு கோணேசர் ஆலயத்தை புனித நகராக பிரகடனப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிற கோரிக்கை தமிழ் மக்களால் முன்வைக்கப்பட்டதற்கு எதிராகவே 1969ஆம் ஆண்டு அந்த சங்கமித்தக்கு அருகில் இருக்கின்ற புத்தர் சிலை கொண்டு வந்து வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திருகோணமலையில் தொடர்ந்தேர்ச்சியாக, உதாரணமாக அண்மையில் 2023ஆம் ஆண்டு நெல்சன் தியேட்டரில் சிலை வைக்குவதற்கு முயன்றார்கள். மடத்தடியில் சிலை வைக்கிறதுக்கு முயன்றிருக்கிறார். மடத்தடியிலையும் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. இழுப்ப குளத்தில் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சாம்பல் தீவு சந்தியில் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. இதை ஒரு தொழிலாக செய்கின்ற ஒரு கெடுதியான குழு கூட்டம் இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே கரையோரத்துக்கு பாதகம் விளைவிக்கின்ற, கெடுதி விளைவிக்கின்ற, அது மாத்திரமல்ல சுனாமி என்று சொல்லப்படுகிற விடயம் வெளிக்கொண்டு வரப்பட்டதன் பின்னாலே அந்த இது அதில் அமர்ந்திருப்பது கூட பொருத்தமில்லாத இது. அது மிக நீண்ட காலம். 1983ஆம் ஆண்டுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் 1983ஆம் ஆண்டு திருவண்ணாமலையில் ஏற்பட்ட கலவரத்துக்கு பின்னால் அது பாவனையில் இல்லாமல் இருந்தது. அது பாவனை என்று ஒரு பள்ளியும் அல்ல, ஒரு சிறிய பாடசாலை. அந்த பாடசாலையை அவர்கள் இங்கே திருவண்ணாமலை நகரத்தில் ஒரு சிங்கள பாடசாலையும் இருந்திருக்கிறது. தமிழர்கள் விரும்பி, இந்துக்கள் விரும்பி, பௌத்த போதனை நடக்கின்ற ஒரு அறநெறிக்காக அவர்கள் விட்டார்களே தவிர அது ஒரு பள்ளியும் அல்ல, ஒரு பௌத்த விகாரையும் அல்ல, தொழுவதற்கேற்ற இடமும் அல்ல. சரி, இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய நிலையிலே தான் நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் இது திருகோணமலை மாநகர சபைக்கு சொந்தமான காணி என்று குறிப்பிடுகிறீர்கள். இந்த விவகாரம் இவ்வளவு பூதாகரமாக இருந்தது. திருகோணமலையினுடைய இளைஞர்கள் கொதித்துக் கொண்டிருந்தார்கள். திருகோணமலையினுடைய மக்கள் கையேறு நிலையிலே தவித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் திருகோணமலை மாநகர சபையினுடைய செயற்பாடு இந்த விடயத்தில் மந்தகதியிலே இருந்தது என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஒரு ஊடகமாக மக்களுக்கு சில உண்மைகளை சொல்ல வேண்டும் என்பதற்காக மாநகர சபையினுடைய முதல்வரை நாங்கள் தொடர்பு கொள்ள முயற்சித்தோம். அவருடைய அழைப்பு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அந்த நேரத்தில்
இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இப்போ என்னென்றால் இந்த விஷயம் 2014ஆம் ஆண்டு தொடக்கம் ஒரு கூர்மை பெற்ற ஒரு விடயமாக காணப்படுகிறது. 2022ஆம் ஆண்டு 2023ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அங்கு இதை அதாவது மீள கட்டுவதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போது அதாவது நகர சபை பல வழக்குகளை போட்டிருக்கின்றது, பல தடைகளை விதித்திருக்கிறது. அவ்வாறு இருந்தும் கூட 2023-24ஆம் ஆண்டு அதுக்கு அருகில் ஒரு கேண்டீன் என்று சொல்லப்படுகிறது ஒன்று போடப்பட்டு சில குழப்ப நிலைகள் கொண்டு வரப்பட்டு அதுவும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. தடுத்து வைத்தும் கூட அதை மீறி நீதிமன்றத்தினுடைய ஆணையையும் அதை மாநகர சபையினுடைய ஒழுக்கத்தையும் மீறி அந்த கேண்டீன் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கேண்டீனுக்கு அனுசரணையாகவே இதை டெவலப் பண்ண வழிகெடுக்கிறார்கள். உண்மையிலேயே திருவோணமலையிலே உங்களுக்கு தெரியும், அதில் இருந்து ஒரு 100 மீட்டருக்கு அங்கால சங்கமித்த என்று சொல்லப்படுகிற ஒரு பௌத்த விகாரை இருக்கிறது. இந்த விகாரை தேவையில்லாத, இந்த விகாரையை சுற்றி எந்த சனநடமாட்டமும் இல்லை, எந்த பௌத்தர்களும் இல்லை. அவ்வாறு இருக்கிற போது இதை வேண்டுமென்றே உண்டாக்கி ஒரு பிரச்சனையை உருவாக்குவதற்காக வேறு முயல்கிறார்கள். இந்த விடயத்தில் மாநகர சபையும் அதற்கு முதல் இருந்த நகர சபையும் அதிக கவனம் எடுத்தும் கூட அது பாராதீனமாக அது கவனிக்கப்படாமல் இருந்தது ஒரு குறைபாடான விடயம். ஆனால் இந்த விடயத்தில் மாநகர சபை தொடர்ந்து மிக கூடிய கவனம் எடுக்காவிட்டால் இவ்வாறு இன்னும் பல இடங்களை நாங்கள் இழக்க வேண்டி வரும் என்பதுதான் உண்மை. நிச்சயமாக கடந்த 17ஆம் தேதி இந்த விவகாரம் தொடர்பாக திருகோணமலை மாநகர சபையும் கரையோர பாதுகாப்பு திணைக்களமும் மீளவும் ஒரு வழக்கை காவல்துறை நிலையத்திலே பதிஞ்சிருக்கிறார். இப்படியான ஒரு நிலைமை இருந்தும் கூட அந்த கட்டுமானங்கள் மிகப்பெரிய அளவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. அதாவது அங்கு அந்த கட்டுமானங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அங்கே புத்த பகவானுடைய சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் அங்கு வெளி மாவட்டங்களிலே இருந்து இப்போது பௌத்த பிக்குகள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி பதியப்படுகின்ற இன்றைய தினம் காலை வேளையில் அனுராதபுரத்தில் இருந்து 25 பௌத்த பிக்குகள் வந்திருக்கிறார்கள். அதே போல பொதுபல சேனா அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் கலகொட அத்தை ஞானசார தேரர் வருகை தந்திருக்கிறார். இவர்கள் திருகோணமலையில் மிகப்பெரிய அளவிலே இனவாதத்தை கக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஞானசார தேரர் கேட்கிறார், இது நாங்கள் கள்ளத்தோணியிலா வந்தவர்கள், நாங்கள் இந்த நாட்டுக்கு உறுத்துடையவர்கள். சென்று வரலாற்றை பாருங்கள், 2500 ஆண்டுகளாக இது ஒரு புத்த பூமியாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் இப்படியான உரிமை கோருதல்களை மேற்கொள்ள முடியாது என்று இந்த நிகழ்ச்சி பதியப்படுகின்ற இன்றைய தினம் அவர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். இது ஒரு வரலாற்று ரீதியான ஒரு பௌராணிகமான ஒரு வரலாற்றை நாங்கள் சொல்ல வேணும். விஜயன் இலங்கைக்கு வரும் முன்னரே 7ஆம் நூற்றாண்டில் அதற்கு முதல் ராவணன் வழிபட்ட ஒரு கோணீஸ்வரர் ஆலயம் இந்த பிரதேசத்தில் இருந்திருக்கிறது. ஆகவே விஜயனுடைய வருகைக்கு முதலே ராவணனுடைய தரிசிப்புக்கு உள்ளான ஒரு விடயத்தை, அதாவது இந்த பிரதேசத்தை எவ்வாறு இவர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முதல் இந்த பிரதேசம் பௌத்தர்களுடைய பிரதேசமாக இருந்தது, அதே நேரத்தில் விகாரை இருந்தது என்று சொல்லப்படுகிற விடயம். அதாவது கிறிஸ்துக்கு பின் 247 முன் 247ஆம் ஆண்டு மகாசேனன் என்று சொல்லப்படுகிறவன் இந்த கோகர்ணம் என்று சொல்லப்படுகிற இந்த விகாரை, அதாவது இந்த ஆலயத்தை, கோணேஸ்வர ஆலயத்தை அழித்துத்தான் கோகர்ணம் என்று சொல்லப்படுகிற விகாரையை உருவாக்கினான் என்று சொல்லப்படுகிறது. மகாவம்சம் கூட தெளிவாக சொல்லுகிறது. அது மாத்திரமில்லை, 993ஆம் ஆண்டு கிறிஸ்துக்கு பின் 993ஆம் ஆண்டு ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் போன்றவர்கள் திருகோணமலையை தளமாக கொண்டு, புலனறுவியை தலைநகரமாக கொண்டு, திருகோணமலையை உபதலமாக கொண்டு ஆட்சி செய்த காலத்தில் திருகோணமலை ஒரு சிறந்த வர்த்தக நிலையமாகவும் படைத்தளமாகவும் இருந்த ஒரு புண்ணிய பூமி. இந்த பூமியில் 2000ஆம் ஆண்டுகளுக்கு முன் 1881ஆம் ஆண்டு முதல் பிரித்தானியர்கள் இந்த பிரதேசத்தில் ஒரு கணக்கெடுப்பு நடத்திய போது சிங்களவர்களுடைய தொகை 100ஐ தாண்டவில்லை. அவ்வாறு இருக்கின்ற போது இவர்கள் இவ்வாறு 2000 வருடங்களுக்கு, ஞானசாதகர் எப்படி சொல்லுவார், 2000 வருடங்களுக்கு முற்பட்ட ஒரு பகுதியை கொண்ட திருகோணமலை என்று சொல்லுவார். அவர்களுக்குரிய ஒரு அடையாளம் எங்காவது இருக்கின்றதா? இல்லை. அதே மாதிரி வில்கம் விகாரையை எடுத்துக்கொள்வோம். வில்கம் விகாரை கூட ஒரு பௌத்த, அதாவது தமிழ் பௌத்த விகாரை என்று தான் ராஜராஜ பெரும்பள்ளி என்று தான் சொல்லப்படுது.
இவ்வாறு இருக்கிற போது வரலாறுகளை திரித்து பொய்யான வரலாறுகளை புகுத்தி திருகோணமலையை கபலீகரம் செய்ய நினைக்கின்ற சில திட்டவாதிகள், சில பௌத்தர்கள். நீங்கள் ஒன்று சொன்னீர்கள், அதாவது சில இடங்களில் திருகோணமலையை நோக்கி பௌத்த பிக்குகள் வருகின்றார்கள். பௌத்தத்தை நாங்கள் ஒரு உலக மதமாக நாங்கள் மதிக்கின்றோம். ஆனால் உங்களுக்கு தெரியும், அண்மை காலத்தில் கடந்த 20 வருடங்களாக நடக்கிற விடயம், அதாவது 2 தசாப்த காலம், குறிப்பாக ஒரு 5-6 வருடங்களாக நடக்கிறது என்னென்னு சொன்னால், வடகிழக்கிலே எங்கேயாவது பௌத்த விகாரை கட்டினால் அந்த பௌத்த விகாரையை டெவலப் பண்ணுவதற்காக பல பௌத்த பிக்குகள் புலனறுவையிலிருந்து வருகிறார்கள், டம்புள்ளையிலிருந்து வருகின்றார்கள், மாத்திரையிலிருந்து ஏனென்று சொன்னால் ஒரு இனக்கலவரத்தை உண்டாக்குவதற்கான முஸ்தீப்புகளை இவர்கள் செய்கிற விதத்தில் தான் இந்த வருகை காணப்படுகின்றது. உண்மையிலேயே நாங்கள் இந்துக்களுடைய எந்த ஐயர்மாரும் போறதும் இல்லை. அதே மாதிரி கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்களுடைய ஃபாதர்ஸ், அவர்கள் வணக்கத்துக்குரியவர்கள் இப்படி தேடி திரிவதில்லை. மதம் என்பது அது அமைதியானது, நிம்மதியானதும் சாந்தியானதுமான ஒரு நிலையை உருவாக்குவதற்கு தான் மதம். அதை விட்டுட்டு இனத்துவேசத்தையும் இனச்சங்காரத்தையும் இனக்கொடுமையையும் உண்டாக்குகின்ற விடயத்துக்கு இவர்கள் பாஞ்சு வருவார்களாக இருந்தால் இந்த தேசத்திலே எவ்வளவு கொடுமையை நாங்கள் அனுபவிக்கிறோம், எவ்வளவு கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறோம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக இப்படியான ஒரு விடயம் இருக்கக்கூடிய நிலையில் இன்றைய நாளில் திருகோணமலையை முழுவதுமாக நாங்கள் சுற்றி இருந்தோம். திருகோணமலையில் இருக்கக்கூடிய மக்களிடம் இந்த விடயங்கள் தொடர்பாக கேட்கிற போது அவர்கள் பேசுவதற்கு பயப்படுகிறார்கள். இப்படியான ஒரு சூழல், அதாவது சில குண்டர்களுடைய நடமாட்டம் அந்த பகுதியில் இருந்ததாகவும், அங்கே செல்லக்கூடியவர்களை அச்சுறுத்தியதாகவும், ஊடகவியலாளர்களை அச்சுறுத்தினார்கள், ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டார்கள், பொதுமக்கள் அச்சுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இப்படியான ஒரு நிலைமை இருக்கிற போது இந்த மக்களுடைய இந்த பிரச்சனையை எவ்வாறு தீர்க்க முடியும் என்று நம்புகிறீர்கள்? இப்போ நீங்கள் சொல்கிற விடயம் சரி. அவர்கள் சில நேரத்தில் குண்டர்கள், அதாவது படபலம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள், ஆள்பலம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள், அரசு ஆதிக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். 2023ஆம் ஆண்டு நெல்சன் தியேட்டருக்கு முன்னால் இருக்கிற அந்த அரச மரம் 400 வருடங்களுக்கு முதல், அதாவது தாய்லாந்தில் இருந்து 400க்கும் மேற்பட்ட பௌத்தர்கள் வந்து தரிசித்த இடம் என்று சொல்லப்படுகிற ஒரு பொய்யான வரலாற்றை கூறி இங்கே ஒரு இனக்கலவரம் மாதிரியான ஒரு கொதிநிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த கொதிநிலையை மீண்டும் உருவாக்குகின்றது மாதிரியான ஒரு நடவடிக்கைகளால் இங்கே இடுகிறது. கோணேஸ்வர ஆலயம், அதாவது ராவணன் வழிபட்டு சொல்லப்படுகிற கயபாகு மன்னன், அதே மாதிரி குளக்கோட்டு மன்னனால் புனரமைப்பு செய்யப்பட்டு கட்டப்பட்ட ஒரு ஆலயத்துக்கு முன்னால் 2000 வருஷங்களுக்கு முன்னால் இருக்கிற ஒரு பௌத்த விகாரை எவ்வாறு கட்டப்பட்டிருக்கும்? ஒரு லொஜிக்கலாக, ஒரு தர்க்க ரீதியாக நீங்கள் பார்ப்பீர்களா இருந்தால் அதனுடைய மாசல் அது அவ்வாறு இருக்கு. அது மாத்திரமே, இது ஒரு கடற்கரை. மக்கள், அதாவது சிங்கள மக்கள் இந்த பிரதேசத்தில், இந்த நகர பிரதேசத்தில் எங்கேயுமே செறிவாக வாழ்ந்தது கிடையாது. 2070, அதாவது 1970ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் சிங்கள மக்களுடைய பெருக்கம் திருவண்ணாமலை நகரத்துக்குள்ளே அதிகமாக காணப்படுகிறது. அவ்வாறு இருக்கிற போது எவ்வாறு 2000, 5000, 6000 ஞானசாரசேரரும் ஏனைய பிக்குகளும் 2000, 3000 வருடங்களுக்கு அப்பால திருவண்ணாமலை எங்களுக்குரியது என்று சொல்லப்படுகிற விஷயத்தை இவர்கள் முன்கொண்டுவார்கள்? கன்னியா இருக்கிறது, அதே மாதிரி திரியாயினுடைய விகாரை இருக்கிறது. அதெல்லாம் உண்மையிலேயே இருந்த நிலையில இருந்து இப்போ மாற்றப்பட்டிருக்கிறது. அது உண்மையிலேயே பௌத்தர்களால், தமிழரசர்களால் வளர்க்கப்பட்ட ஒரு விடயம். ஆகவே திருவோணமலை கண்டு சொல்லப்படுகிற ஒரு ராஜ்யம் இருந்ததில்லை. அது கன்று ராஜ்யத்துக்குள்ளே ஒரு பகுதியும், இங்கால யாழ்ப்பாணம் பண்ணி ராஜ்யத்துக்குள்ளே ஒரு பகுதியாக இருந்த ஒரு பகுதியில் இந்த ராஜ்யத்துக்குள்ள ஒரு பெரிய விகாரையை கட்டி ஒரு பெரிய விஷயத்தை உண்டாக்குவதற்கு யாருமே அந்த காலத்தில் எந்த மன்னனும், எந்த சிங்கள மன்னனும் அதாவது முன்னின்றதாக மகாவம்சவும் கூறவில்லை, சூழவம்சவும் கூறவில்லை. இப்படியான ஒரு நிலையில் நீங்கள் பல எடுத்துக்காட்டுகளை எடுத்துக்காட்டி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும், குளக்கோட்டு மன்னன் தொடர்பாக நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். ஆனால் குளக்கோட்டு மன்னன் தொடர்பான வரலாறு இன்று எங்களுடைய பிள்ளைகளுடைய பாடநூல்களில் இருந்து கூட அகற்றப்பட்டிருக்கிறது. அதாவது குளக்கோட்டன் கட்டியதாக நாங்கள் நம்புகின்ற
கந்தலாய்க்குளம் 2வது அக்ரபோதி மன்னன் கட்டியதாக பாடநூல்களில் சொல்லப்படுகிறது. நாங்கள் இந்த விடயங்களை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சம நேரத்தில் எங்களுடைய பிள்ளைகள் அல்லது எங்களுடைய நாளை என்று சொல்லக்கூடியது அக்ரபோதி மன்னன் தான் இந்த கந்தலாய்க்குளத்தை கட்டினான் என்று நம்புகிறது. அதைத்தான் அவர்கள் பரீட்சைகள் எழுத முடியும். இப்படியான ஒரு சூழ்நிலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. நாங்கள் அவர்கள் எப்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் இதனை உரிமை கூற முடியும் என்று கேட்கின்ற இதே சம சூழலில் அப்படியாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு வரலாறு கற்பிக்கப்படுகிறது இல்லையா? இதற்கு என்ன மாற்றீடு இருக்கிறது? பொதுவாகவே இந்த பாடவிதானங்கள் தயாரிக்கப்படுகின்ற போது மகாவம்சத்தையும் சூழவம்சத்தையும் அடியொற்றியும் சிங்கள பாரம்பரியங்களையும் சிங்கள மரபுகளையும் உயர்த்துகின்ற அளவுக்கான வரலாற்றுக்களைத்தான் பாடப்புத்தகங்களில் இதுவரையில் கடந்த 70 வருட பாடப்புத்தகங்களிலே செய்து வருகிறார்கள். அது உதாரணமாக துட்டகை முனு என்று சொல்லப்படுகின்றவனை பெருமைப்படுத்தி சொல்லுகின்ற விடயம் தொடக்கம். அதாவது குலக்கோட்டன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சோழ மன்னன் இந்தியாவிலிருந்து தன்னுடைய தந்தையினுடைய கனவை நிறைவேற்ற உண்டு என்பதற்காக இந்த ஆலயத்தை, அதாவது சுனாமி என்று சொல்லப்படுகின்றதால கெடுதியாக அழியப்பட்ட இந்த ஆலயத்தை இதனுடைய பெருமை கருதியும் அதனுடைய சிறப்பை கேள்விப்பட்டுதான் அவன் இந்த மன்னன் செய்தான். அதே நேரத்தில் இந்த கோணேஸ்வர ஆலயத்துக்கு உரிய பரிபாலனங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக சில நிலபுலன்களை வன்னியர்களை நியமிச்சிருக்கிறான். சில நிலபுலங்களை கொடுத்திருக்கிறான். பல நிலங்களை உண்டாக்கி அதாவது ஒரு குளத்தை அமைத்து அந்த குளத்துக்கு மகாவலி கங்கை நீரை, அதாவது கொட்டியார குடாக்கடலில் விழுகின்ற 70 லட்சம் லிட்டர் தண்ணி நாளாந்தம் விழுகின்ற இதை இணைச்சதுக்கு காரணம் இந்த பிரதேசம் ஒரு நெல்வயல் பிரதேசமாக, வயல் சார்ந்த ஒரு நெல்வயல் பிரதேசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக குலக்கோட்டு மன்னனாலே அமைக்கப்பட்டது தான் அது. இதை 2வது அக்ரபோதி உண்டாக்கினார் சொன்னார் என்று சொல்லப்படுகிறதுக்கு எந்த வரலாற்று ஆராயமும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் குலக்கோட்டு மன்னன் என்று சொல்லப்படுகிறவன் உருவாக்கினான் என்று சொல்லப்படுகிறத தட்சண கைலாச புராணம் சொல்லுகின்றது. அதே நேரத்தில் கோணேஸ்வர் கல்வெட்டு சொல்லுகிறது. புலம்பு, அதாவது உலகத்தினுடைய தலை சிறந்த எழுத்தாளர்கள் என்று சொல்லப்படுகின்ற வெளிநாட்டு உல்லாச பயணிகளுடைய குறிப்புகள் சொல்லுகின்றது. இதை அக்ரபோதி கட்டினான் என்று சொல்லப்படுகிற விஷயத்தை எந்த குறிப்பிலேயும் நாங்கள் கேளையில் காண இல்லை. ஆனால் எத்தனை குறிப்புகள் இருந்தும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் இந்த நாட்டினுடைய வரலாறு என்று சொல்லுகின்ற போதும் அவர்கள் குறிப்பிடுகின்ற வரலாறு வேறாக இருக்கிறது. இதற்கு நாங்கள் எவ்வகையான எதிர்வினைவுகளை ஆற்றப் போகிறோம் என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஒரு இனத்தினுடைய வரலாறு மடைமாற்றப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. வரலாறு மடைமாற்றப்பட்டு அல்லது வரலாற்றை மறந்த சமூகம் வாழாது. இப்படியாக இருந்தால் இந்த தமிழ்ச்சாதி என்ன ஆக போகுது? உங்களுக்கு தெரியும், அதாவது மிக திட்டமிட்ட முறையிலே பாடவிதானங்கள் தயாரிக்கப்படுகின்றது. இது நேற்று முந்தினால் நடந்த ஒரு விஷயம் இல்லை. தமிழர்களுடைய பாரம்பரியங்கள், விழுமியங்கள், மரபுகள், வரலாறுகள் அனைத்துமே மாற்றம் பெறுகின்ற வகையில், மாறுபட்ட வகையில் திரிக்கப்படுகின்றது. இந்த நிலை காரணமாகவே தமிழர்கள் எங்களுக்கு ஒரு சுயநிர்ணய அடிப்படையிலான எங்களை நாங்களே ஆளக்கூடிய ஒரு ஆட்சி முறையை நீங்கள் உருவாக்குங்கள் என்று கடந்த 75 வருடங்களாக அவர்கள் கேட்டு வருவதற்குரிய காரணம் அவர்களுடைய எங்களுடைய பாடத்திட்டத்தை நாங்களே தயாரிக்க வேண்டும். எங்களுடைய கலாச்சாரத்தையும் பாரம்பரியங்களையும் மரபுகளையும் நாங்களே தயாரிக்க வேண்டும், நாங்களே பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய மொழியை நாங்களே வளர்த்தெடுக்க வேண்டும் என்று அதற்காக ஒரு அரசியல் உரிமை வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் இதை கேட்டு வந்திருக்கிறார்கள். அவ்வாறு இல்லாத நிலையிலே அந்த அரசியல் உரிமையும் ஆட்சி உரிமையும் அவர்கள் கையில் இருக்கிறதுனால தான் இது வேண்டும் என்று கபளீகரம் செய்யப்படுகிறது. ஒரு பக்கம் திட்டமிட்டு திணிக்கப்படுகிறது. ஆகவே இந்த நிலையில் தமிழர்கள் வாய் பேசாத மௌனிகளாக இருக்கிறதுக்கு காரணம் அடக்குமுறைகளும் ஆட்சி முறைகளுடைய கொடுமைகளும் ஆகும். நிச்சயமாக இந்த விடயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம். ஆனால் ஒரு விடயம், நாங்கள் பழைய பெருமைகளை என்னதான் பேசிக்கொண்டாலும் எங்களுடைய சமகாலம் என்பது இப்போது நாங்கள் கையிழந்து போன அல்லது இப்படியாக கையிழந்து போயிருக்கிறது எங்களுடைய சமகாலம், அல்லது நாங்கள் இப்படியான ஒரு நிலைமை வருகிற போது கையறு நிலையிலே இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய அரசியல் என்பது திருகோணமலையை பொறுத்தவரை ஒரு பலவீனமான அரசியல் நிலையும் காணப்படுகிறது.
அப்படியாக இருந்தார் திருகோணமலை மக்களினுடைய இருப்பையும் அல்லது எஞ்சி இருக்கக்கூடிய திருகோணமலை மக்களினுடைய கலாச்சார நிலப்பகுதியை நாங்கள் எப்படி காப்பாற்றப் போகிறோம்? திருகோணமலையினுடைய கலாச்சாரம் என்பது அது கிறிஸ்துக்கு முதல் இருந்தே ஒரு பாரம்பரியமான கலாச்சாரத்தை கொண்ட ஒரு பிரதேசம். அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் கோணேசர் என்று சொல்லப்படுகிற ஆலயத்தை மையப்படுத்தியே இங்கே இருக்கின்ற வாழ்க்கை முறைகள், பொருளாதாரம், அரசியல், பண்பாடு, சமயம் அனைத்துமே வளர்ந்திருக்கிறது. இதுதான் உண்மை. அதாவது இதை மீறி கோணேஸ்வர ஆலயத்தை மீறி ஒன்று நடந்ததாக வரலாறு இல்லை. இவ்வாறு இருக்கிற நிலையில் நாங்கள் இதை காப்பாற்ற முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும். 1957ஆம் ஆண்டு தொடக்கம் இன்று வரையில் தமிழர்களுக்கு சொந்தமான காணிகள் பறிக்கப்படுகிறது. தமிழருடைய அரசியல் உரிமை எடுத்து கொள்ளப்படுகின்றது. தமிழர்களுடைய மதம் புறக்கணிக்கப்படுகின்றது. தமிழர்களுடைய பாரம்பரியம், கலாச்சாரம், மொழி வேண்டுமென்றே திட்டமிட்டு தூக்கி எறியப்படுகின்றது. இந்த நிலையில் இங்கு குடியேற்றம் என்று சொல்லப்படுகிற வகையில் 1957ஆம் ஆண்டுக்கு பிறகல்ல, 1910ஆம் ஆண்டு தொடக்கம் மிக திட்டமிட்ட கல்லோயா திட்டம் காலம் தொடக்கம், 1930ஆம் ஆண்டு கல்லோயா திட்டம் தொடக்கம் இந்த பிரதேசத்தை கபலீகரம் செய்ய வேண்டும் என்பதற்காக பலவிதமான குடியேற்ற திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக கல்லோயா குடியேற்ற திட்டம், கந்தலாய் குடியேற்ற திட்டம், இங்கே எடுத்துக்கொண்டோம்னா திரியாயில் இருக்கிற குடியேற்ற திட்டம். இந்த குடியேற்ற திட்டங்களால் தமிழ் மக்களுடைய பாரம்பரியமான கிராமங்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அதே நேரத்தில் அழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழர்கள் தங்களுடைய பாரம்பரியமான நிலத்தையும் பாரம்பரியமான பண்பாடுகளை காப்பாற்றுகிறது ஒரு அவலமான நிலையாகவே தான் காணப்படுகிறது. இது தவிர்க்க முடியாத காரணம் அரசியல் ஆதிக்கம், அரசியல் உரிமை அல்லது அரசியல் அதிகாரம் என்பது அவர்களுடைய கையில் இல்லாத காரணத்தினால இதை செய்ய முடியாமல் இருக்கிறது. தமிழர்களுடைய தலைநகரம் என்று கடந்த 75 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் பேசி வந்தாலும் கூட இந்த தலைநகரத்தை நாங்கள் தக்க வைக்க முடியாத நிலையில தான் நீங்கள் சொல்கிற மையங்கள் காணப்படுகிறார். நிச்சயமாக இன்னொரு விடயத்தையும் நான் இங்கே குறிப்பிட்டு கூற வேண்டும். அதாவது இன்றைய தினம் திருகோணமலையிலே இனவாதத்தை பேசியிருக்கிறார் என்று சொல்லி இருக்கக்கூடிய அந்த ஞானசாரத்தையர் பேசுகின்ற போது ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார். அதாவது எங்களுடைய ஊடகவியலாளர் கேட்ட சில கேள்விகளுக்கு எங்களுடைய கோகர்ண விகாரையை தான் நீங்கள் திருக்கோணேஸ்வரமாக வைத்திருக்கிறீர்கள், நாங்கள் உங்களிடமிருந்து கேட்கவில்லை தானே, அதே போல் எங்களுடைய நிலத்தையும் நீங்கள் கேட்க முடியாது என்று சொல்கிறார். இங்கே அவர் தெளிவாக ஒரு வரலாற்றை பதிய முற்படுகிறார். அல்லது அவருடைய சிங்கள சமூகத்திற்கு ஒரு செய்தியை சொல்லுகிறார். திருகோணமலை என்று சொல்லக்கூடிய திருக்கோணேஸ்வரம் என்ற ஆலயத்தை இவர்கள் வைத்திருக்கிறார்கள், அது எங்களுடைய கோகர்ண விகாரை என்ற பதத்தை அவர் மீள திட்டமிட்டு உட்புகுத்த முனைகிறார். இப்படியான ஆபத்துக்கள் ஈழத்தமிழ் சமூகத்திற்கும் குறிப்பாக திருகோணமலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஏற்படுத்தப்படுகிறது. ஆக இந்த வரம்புகளையும் இந்த ஆபத்துக்களையும் தடுப்பதற்கு இவற்றை சரியான முறையில் கையாளுவதற்கான ஒரு அரசியல் தலைமைத்துவத்தை நாங்கள் எப்படி வளர்த்துக்கொள்வோம்? அரசியல் தலைமைத்துவம் என்று சொல்லப்படுகிறதுக்கு முதலால நீங்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு சரியான ஒரு விளக்கத்தை நான் தர வேணும். அதற்கு என்னுடைய கடைப்பாடு, போர்த்துகீசர் 1625ஆம் ஆண்டு கோணேஸ்வர் கோயிலை துவாம்சம் செய்த வேளையில் நீங்கள் சொல்லுகிற இந்த விகாரைகள் இருந்திருந்தால், நகரத்திலோ நகரத்துக்கு வெளியாலேயோ இருந்திருந்தால் போர்த்துகீசர் அதில் கை வச்சிருப்பார்களா? கை வைத்திருக்க மாட்டார்களா? அப்போ இல்லை. அவர்கள் போர்த்துகீசர் கை வைத்ததுக்கு காரணம் 1624ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி கோணேஸ்வர் கோயிலை அவர்கள் துவாம்சம் செய்து அங்கிருக்கின்ற விலை மதிக்க முடியாத பொக்குஷங்களை அவர்கள் கொள்ளையடித்ததுக்கு காரணம் அந்த கோயில் அதாவது ஆசிய கண்டத்திலே ஐரோப்பிய ஆசிய கண்டத்திலே ஒரு தலை சிறந்த கோயிலாக இருந்தது. அத்தகைய செல்வங்கள் நிறைந்த கோயிலாக இருந்தது. இந்த செல்வம் நிறைந்த தலை சிறந்த கோயிலாக இருந்த காரணத்தினால்தான் அதை குலக்கோட்ட மன்னன் கட்டினான் என்றும் கிறிஸ்துக்கு பின் 7ஆம் நூற்றாண்டில் சம்பந்தர் இது சம்பந்தமான பதிகத்தை பாடினார் என்றும் நாங்கள் சொல்லுகின்றோம். இவ்வாறான நிலையில் போர்த்துகீசரும் சரி, ஒல்லாந்தரும் சரி, அல்லது ஆங்கிலேயரும் சரி, இங்கிருக்கிற ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தை அழித்ததாகவோ ஒரு பௌத்த விகாரையை அழித்ததாகவோ வரலாற்றில் எங்குமே சொல்லப்பட இல்லை. அப்படி இருக்கிற போது நீங்கள் ஒரு நியாயமான கேள்வியை பார்த்துங்கள். இந்த ஆலயம் மாத்திரம் இருந்த காரணத்தினால தான் என்ன நடந்தது என்று சொன்னால் அந்த ஆலயத்தை கொள்ளையடித்தார்கள்.
அந்த ஆலயத்தை அழித்தார்கள், அந்த ஆலயத்தை இல்லாமல் செய்தார்கள். அந்த ஆலயத்தோடு சேர்ந்து திருவண்ணாமலை நகரத்திலேயும் சில கிராமங்களிலேயும் இருந்த ஆலயங்களை அவர்கள் அழிக்க காரணம் இந்து மதத்தினுடைய ஆதிக்கம் அதாவது இந்து மதத்தினுடைய உயர்ந்த ஆதிக்கம் இங்கே தலை சிறந்து காணப்பட்டதுனால தான் அதில் கை வைத்தார்கள். அவர்கள் விகாரையில் கை வைக்க இல்லை. நாங்கள் இப்படியான விளக்கங்களை சொல்லிக் கொள்கிறோம். அவர்களுடைய மகாவம்சத்தில் கூட குறிப்பிடப்படுகிறது, விஜயன் இலங்கைக்கு வருகின்ற போது பஞ்ச ஈச்சரங்கள் இலங்கையிலே இருந்திருக்கிறது என்ற விடயம் அவர்களில் பதிவு செய்யப்படுகிறது. ஆனாலும் அதை கூட ஏற்றுக்கொள்ளாமல் இப்போதும் அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள், நாங்கள் இந்த நாட்டினுடைய பௌத்தர்கள், இந்த நாட்டிற்கு சொந்தமானவர்கள், ஆகவே எங்களுக்கான முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். நாங்கள் விரும்புகின்ற இடங்களிலெல்லாம் நாங்கள் எங்களுடைய இடங்களாக அதனை அடையாளப்படுத்துவோம், யாரும் எதையும் குறிப்பிட முடியாது என்று. ஏன் நாங்கள் ஒரு விடயத்தை தெளிவாக பார்த்துக் கொள்ளலாம். எங்களுடைய தமிழ் அரசியல் தரப்புகள் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தரப்புக்கு ஆதரவை சொல்வதாக, அதாவது சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கான ஆதரவை இருந்தார்கள். ஆனால் நேற்றைய நாளில் நாடாளுமன்றத்தில் பேசுகின்ற போது இது ஒரு தேசிய பிரச்சினை, நீங்கள் ஏன் புத்த விகாரையின் மீது கை வைத்தீர்கள், ஏன் புத்தர் சிலையை அகற்றினீர்கள், உங்களுக்கு யார் அதிகாரம் தந்தது என்று சொல்லி ஒரு முழு சிங்கள கடும்போக்குவாதியாக தன்னை அவர் வெளிப்படுத்த முனைகிறார். இதற்கு இப்படியான ஒரு நிலைமை இருக்கிற போது நாங்கள் என்னதான் வரலாற்றை எடுத்து காட்டினாலும் போர்த்துகீசர் அளித்தார்கள், அங்கே வர விகாரை இல்லை என்று நாங்கள் குறிப்பிடலாம். ஆனால் அவர்கள் இதனையெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலையிலே இல்லை. இப்படியாக இருந்தால் நாங்கள் எப்படி எங்களுடைய இப்போது இருக்கக்கூடிய தன்மைகளையாவது பாதுகாத்துக் கொள்ள போகிறோம்? பௌத்தம் அதாவது 1947 டொமினியன் அம்சத்துக்கு மேலால் டொமினியன் அம்சத்துக்கு உரிமை கொடுக்கப்பட்டு இது இந்த சுதந்திரம் கொடுக்கப்பட்டதுக்கு முன்னால் நீங்கள் கண்டிராட்சியம், அந்த ராஜ்யம், இந்த ராஜ்யம் என்று போராடிய காலத்தில் இந்த பௌத்தத்துக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்க இல்லை, பௌத்தத்துக்கு முன்னுரிமை கொடுக்க முடிய இல்லை. 1948 சுதந்திரம் அடைந்து சோல்வரி கமிஷனுக்கு கீழே இந்த நாடு சுதந்திரம் அடைந்து ஒரு பாராளுமன்றம் உருவாக்கப்பட்ட போது நீங்கள் அதுக்கு முன்னுரிமை தர இல்லை. 1971 திருமதி சிறிமாவு பண்டாரநாயக்கா அவர்கள் ஒரு அரசியல் யாப்பை உருவாக்கி அந்த அரசியல் யாப்பிலேயே அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அதாவது இது பௌத்தம் முதன்மை பெற வேண்டும், பௌத்தர்கள் முதன்மை பெற வேண்டும் என்று சொல்லப்படுகிற விடயத்தை அபிவிருத்தி செய்தவர் அவர். அதுக்கு முதல்ல நீங்கள் பௌத்தம் 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 என்று சொல்லப்படுகிற விடயங்களை நீங்கள் சொல்ல இல்லை. அதாவது நீங்கள் பௌத்தத்துக்காக அதாவது ஆங்கிலேயரோடு நீங்கள் போராட இல்லை. நீங்கள் பிறகு வந்ததன் பிறகு தமிழர்களையும் முஸ்லீம்களையும் ஒன்றிணைத்து பௌத்தத்தை வளர்ப்பதற்கு நீங்கள் பாடுபடுகிறீர்களே தவிர ஏனைய மதங்களுக்கு ஒரு சமத்துவமான ஒரு உரிமையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிற அந்த சமத்துவ நிலைப்பாடு இல்லாத காரணத்தினால தான் இந்த நாட்டில் 1833 தொடக்கம் இன்று வரையில் பல கலவரங்கள் நடந்திருக்குது. மத கலவரமும் இனக்கலவரமாக இருந்திருக்கிறது. கோடிக்கணக்கான சொத்துக்களை இருந்தால் லட்சக்கணக்கான மனிதர்களை இழந்த காரணம் என்ன? அதாவது இந்த பௌத்தம் என்று சொல்லப்படுகிற இந்த மேன்மைவாதத்தினால தான் நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 15க்கு மேற்பட்ட கலவரம் திருவண்ணாமலை அதாவது இலங்கையில் நடந்திருக்கிறது. அதுக்கு அடையாளம் இருக்கின்றது. அவ்வாறு இருக்கிற நிலையில் நீங்கள் மிக திட்டமிட்ட முறையில் பௌத்தத்தை மேலாதிக்கமாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்படுகிற நிலைப்பாடு நல்லது. நாங்கள் பௌத்தத்துக்கு எதிரானவர்கள் இல்லை, அதுக்கு மறுப்பானவர்களும் இல்லை. ஆனால் பௌத்தம் இருக்கிற அதே நாட்டில் நாங்கள் கள்ளத்தோணியில் வர இல்லை. எங்களுக்கு ஒரு பாரம்பரியமான வரலாறு இருக்கிறது. நாங்கள் இந்த நாட்டில் ராவணன் காலத்திலிருந்து இருக்கிறோம். நாகர்கள் என்று சொல்லப்படுகிற வர்க்கன் தோன்றிய காலத்தில் இருந்து நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் கிழக்கிலும் சரி வடக்கிலும் சரி நாங்கள் பாரம்பரியமாகவும் எங்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. இவ்வாறு இருக்கிற போது இதை அழிக்க வேண்டும் என்பதற்காக பௌத்தத்துக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் அரசியல் ஜாப்பில் கொண்டு வந்து இதை அழிக்க நினைக்கிறது ஒரு பொருத்தமில்லாத ஒரு விடயம் என்ற காரணத்தினால தான் இந்த நாட்டில் உங்களுக்கு தெரியும் ஒரு 30 வருஷ யுத்தம் நடந்ததுக்கு காரணம் இதுதான். அண்மையில் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கக்கூடிய இலங்கையினுடைய கடற்தொழில் அமைச்சர் ஒரு தமிழராக இருக்கக்கூடியவர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர் கேட்கிறார், நீங்கள் இலங்கையர்களாக சிந்திக்க மாட்டீர்களா ஒரு நாளாவது என்று சொல்லி கேட்கிறார். உண்மையில் இலங்கையர்களாக நாங்கள் சிந்திப்போமாக இருந்தால் எப்படி இருக்கும்? அல்லது ஒரு நாட்டினுடைய பிரஜைகளாக இருக்கக்கூடியவர்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களும் சிங்களவர்களும் ஒன்று என கருதினால் எப்படியான நகர்வுகள் இடம்பெறாது என்பது மக்களுடைய ஆதங்கமாக இருக்கிறது. செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் இதனை மக்கள் குறிப்பிடுகிறார்கள்.
இப்படி இருக்க பௌத்த முதன்மைவாதம் இருக்கக்கூடிய நாட்டில், அதாவது பௌத்த பிக்குகளுக்கு பூரணமான அதிகாரம், அதாவது அன்று இந்த புத்தர் சிலை கொண்டு வரப்பட்ட நாளன்றிலே ஒரு பௌத்த பிக்கு காவல்துறை அதிகாரி ஒருவருக்கு கன்னத்தில் அறைந்தார். அவருக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று கேட்டால் இதுவரை இல்லை. ஆனால் அன்றைய நாளில் பௌத்த பிக்குகளை அவர்கள் தாக்கினார்கள். இவர்களை என்ன செய்ய போகிறீர்கள் என்று சொல்லி இன்றைய நாள் முழுவதும் நாடாளுமன்றத்திலே கேள்வி கணைகளை தொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அரச தரப்பை துளைத்து எடுத்துக் கொண்டிருக்கிறது எதிர்க்கட்சி. இப்படியான ஒரு நிலைமை இருக்கக்கூடிய நிலையில் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு, உலகமெங்கிலும் பிறந்து வாழக்கூடிய தமிழ் மக்கள் நிறைய பேர் இப்போது ஆதங்கத்தோடு இருக்கிறார்கள். காரணம், மானத்தமிழ் இனத்தினுடைய உயிர் மூச்சு திருகோணமலை என்று சொல்லுவார்கள். அந்த திருகோணமலை மெல்ல மெல்லமாக பறிப்போய் கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாள்ல பறிப்போய் விடும் என்ற நிலைக்கு இருக்கக்கூடிய, மன்னிக்க வேணும், இது பறிபோய் மாதிரில பறிபோன மாதிரியான ஒரு மாதிரி தான் இன்று காணப்படுகிறது. நீங்கள் துவங்க இப்படியான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நிலை, உலகத்தமிழ் மக்களிடம் என்ன கோரிக்கையை முன்வைக்கப் போகிறீர்கள்? இந்த விவகாரம் தொடர்பாக இப்படியான ஒரு ஆதரவு திருகோணமலையிலே வாழக்கூடிய தமிழ் மக்களுக்கு தேவையாக இருக்கிறது. பொதுவாகவே இந்த வடகிழக்கில் இருக்கிறவர்கள் திருகோணமலை தலைநகரம் என்று சொல்லப்படுகிற வகையில் வடகிழக்கு மாகாண சபையினுடைய அமைப்பையும் இங்கே உருவாக்கினார்கள். எனக்கு மிக கவலையான விடயம் என்று சொன்னால், திருகோணமலை ஒரு தலைநகரமாக இருக்க வேணும், நல்ல தலைநகரமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது அல்லது நாங்கள் எண்ணுகிறோம் என்று சொன்னால், வடகிழக்கில் இருக்கின்ற முழு மக்களும், இப்போ உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், வடபுலத்துக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம் திருகோணமலைக்கு கொடுக்கப்படுவதில்லை. பல விடயங்களில் கொடுக்கப்படுது. அதே மாதிரி புலம்பெயர் சமூகத்தை எடுத்துக்கொண்டால், புலம்பெயர்கள் இந்த நாட்டினுடைய உரிமைக்காக பாடுபடுகிறதை நாங்கள் நன்றாக அறிவோம். அவர்கள் எல்லோரும் சேர்ந்து, அதாவது எல்லா கைகளும் ஒன்று சேர்ந்து அடித்தால் தான் சத்தம் பெறும் என்பதை போல எல்லோரும் இந்த மண்ணை, அதாவது கன்னியா பறி போய்விட்டது, நாங்கள் எல்லாரும் இதுவரையில் பேசாமத்தான் இருக்கின்றோம். அது மாத்திரமில்லை, பல இடங்களில் விகாரைகள் கட்டப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட தென்னமரவடியில் இருந்து பெருகல் வரையிலே உள்ள பல பகுதிகளில் நூற்றுக்கணக்கான புத்தர் சிலைகள் வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலை மாற வேணுமாக இருந்தால், இந்த நிலைக்கு ஒரு முடிவு கட்டப்பட வேணுமாக இருந்தால், நாங்கள் எல்லோரும் தமிழர்கள் கட்சி பேதம் இல்லாமல், இனபேதம் இல்லாமல், மதபேதம் இல்லாமல் நாங்கள் ஒன்றுபட வேண்டிய காலத்தினுடைய தேவை, ஒரு காலத்தினுடைய ஒரு ஜனநாயக ரீதியாக, நான் ஆயுதப்பற்றி பெரிய ஒரு காலத்தின் தேவை, நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட வேண்டிய ஒரு காலத்தினுடைய கடைவாயிலில் நிற்கின்றோம் என்று சொல்லப்படுகிற விடயத்தை எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக திருகோணமலை ஈழத்தமிழினத்தினுடைய தலைநகரம், ஈழத்தமிழ் மக்களினுடைய இதயங்களில் இருக்கக்கூடிய ஒரு புனிதமான பூமி. எப்படிக்கெல்லாம் உணர்வு ரீதியாக நாங்கள் பேசிக்கொள்ளுகிற போது எங்களுடைய அந்த உணர்வின் மீது இவர்கள் கை வைத்து விடுகிறார்கள். ஆகவே மீளவும் சொல்லிக்கொள்ளலாம், எங்களால் எதுவுமே செய்ய முடியாத என்ற நிலையில் திருகோணமலையினுடைய இளைஞர்களும் மக்களும் கையற நிலையில் இருக்கிறார்கள். இதற்கான தீர்வை யார் எப்படி பெற்றுத்தரப்போகிறார்கள் என்பதை காலம்தான் தீர்மானிக்க வேண்டும். திருகோணமலை பாரம்பரியமாக வரலாற்று காலத்துக்கு முதலே ஒரு இந்து ஆதிக்கமிக்க, அதாவது இந்து மதம் வளர்ச்சி செழிப்புற்றிருந்த ஒரு பிரதேசம் என்பதற்கு ஒரு சரியான உதாரணம் திருகோணமலையிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற, மடத்தடியில் அமைந்திருக்கின்ற சனீஸ்வரன் என்று சொல்லப்படுகின்ற ஆலயம். இந்த சனீஸ்வரன் என்று சொல்லப்படுகிற ஈஸ்வரனுக்கு ஆலயம் அமைக்க வேண்டுமாக இருந்தால், ஆகமங்களின்படி 100 சிவாலயங்கள் இருக்கின்ற ஒரு பிரதேசத்தில் மாத்திரம்தான் சனீஸ்வரனை ஆலயமாக அமைத்து வழிபட முடியும். உலகத்தில் 2 இடங்களில் தான் இந்த சனீஸ்வரன் கோயில் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று திருகோணமலை, 2வது கும்பகோணத்தில் இருக்கின்ற திருநள்ளாறு என்று சொல்லப்படுகிற பிரதேசத்தில் அமைந்திருக்கிற சனீஸ்வரன். ஆகவே 100 சிவாலயங்கள் அல்லது ஆலயங்கள் திருகோணமலை பிரதேசத்தில் கிறிஸ்துக்கு முதல், வரலாற்று காலத்துக்கு முதலே இருந்தது என்பதற்கு இதுவே போதுமான ஆதாரமாகும். அவ்வாறு இருக்கின்ற போது இந்த ஆலயத்துக்கு முன்னால கோகர்ணம் வந்தது, பௌத்தம் வந்தது என்று சொல்லப்படுகிற விடயம் எவ்வளவு புனைவான, வரலாற்று திரிவான விடயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி திருமலை நவம் அவர்களே, உங்களுடைய நேரங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி, வணக்கம். நன்றி.
நன்றி உறவுகளே. இன்றைய நாளில் குறிப்பாக திருகோணமலைக்கு வந்திருக்கிறோம். திருகோணமலையிலே ஒரு அரசியல் சமூக செயற்பாட்டலாக இருக்கக்கூடிய திருமலை நவம் அவர்களோடு பேசியிருக்கிறோம். திருகோணமலையினுடைய ஒரு கொதிநிலையான சூழலிலே திருகோணமலை பறிபோய் விட்டது என்று கிட்டத்தட்ட சொல்லுகின்ற அளவுக்கு நாங்கள் எப்படி அம்பாறை இழந்தோமோ, எப்படி திருகோணமலை இழந்து கொண்டிருக்கிறோம், எப்படி முல்லைத்தீவை இழந்து கொண்டிருக்கிறோம், எப்படியான ஒரு சூழ்நிலையில் தமிழ் சமூகம் இன்னமும் சிதறுண்டு பல கட்டமைப்புகளாக ஒருவர் மீது ஒருவர் குறை கூறித்தான் இருக்கப் போகிறதா என்ற அந்த ஆதங்கத்தை முன்வைத்து விடைபெறுகிறேன். நன்றி உறவுகளே. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.